திடீரென விழிப்பு நிலைக்கு தள்ளப்பட கட்டிலில் புரண்டவாறே அறையை சுற்றிலும் பார்த்தேன். சுவரின் மீது சாய்ந்திருந்த கடிகாரம், அறையின் வலதுபுற ஓரமாக இருந்த ஜன்னல், அதன் எதிர்புறமாயிருந்த மேஜை, துணிகளை தன் உள்ளே புதைத்து கொண்டு விழாமல் நிற்கும் அலமாரி, காற்றை திசை திருப்பியவாறு அயராமல் சுழன்று கொண்டிருந்த மின்விசிறி, மெல்ல வலப்புறமாக திரும்பி படுத்தேன். மேஜையின் மீதிருந்த புத்தகங்கள் அடுக்கப்படாமல் இருப்பது தெரிந்தது. ஒரு வாரத்திற்கு மேல் மேஜை பயன்படுத்தப்படாமல் இருப்பது மேஜையின் மீது படிந்திருந்த மெல்லிய தூசு படலம் நினைவுபடுத்தியது. எல்லாமும் அப்படியே இருந்தன. ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் துளசி பாட்டிதான் இல்லை. துளசி பாட்டி இறந்து 10 நாட்கள் ஓடிவிட்டிருந்தது. இறப்பு என்பது நிரந்தர பிரிவு என்பதையும், அதிலும் அன்புக்குரியவர்களின் பிரிவு வேதனைகளை பன்மடங்கு அதிகரிக்கும் என்பதையும் இந்த வயதில் முதலாக உணர்ந்த போது வாழ்வின் ஒரு பகுதியை அடைந்து விட்டதை போன்ற உணர்வு. துளசி பாட்டி இறந்த நாள் முதல் இன்று வரையிலும் எந்த வேளையிலும் மனம் ஒன்றி போகாமலேயே இருந்தது. அவ்வப்போது பாட்டியின் முகம், அவருடனான முந்தைய உரையாடல்கள், புன்னகை சிந்திய தருணங்கள் என ஏதாவது ஒன்று மனதில் எட்டி பார்த்து கொண்டே இருந்தது. அதை விரட்ட இயலாமல் வேதனை நிரம்பி வலிகையில் யாருக்கும் தெரியாமல் அழுதேன். பல சமயங்களில் உறக்கம் கூட கலைந்து போய்விட்டிருந்தது. கண்களை துடைத்து கொண்டேன். கரங்களில் ஈரப்பசை படர்ந்தது. இந்த வீட்டு குடியிருப்பில் எங்கள் வீட்டு முன்புற வரிசையில் 3வது வீடுதான் துளசி பாட்டி வீடு. 2 நாட்களுக்கு ஒரு முறையாவது பாட்டியின் வீட்டுக்கு போவது என் பழக்கமாக இருந்தது. 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாட்டி இங்கு குடிவந்த போது ஆரம்ப காலங்களில் அம்மாவுடன் சென்ற தினங்கள் மாறி நான் மட்டும் அடிக்கடி சென்று வந்தேன். நாள் முழுவதும் பாட்டியுடன் பரிமாறி கொண்ட தினங்கள் ஒவ்வொரு மாதத்திலும் விடுபட்டதில்லை. பாட்டி மட்டும்தான் அந்த வீட்டில் இருந்தார். தாத்தா 15 ஆண்டுகளுக்கு முன்பே காலமாகிவிட்டதை பாட்டி சொல்லியதுண்டு. காலையிலேயே எழுந்துவிடும் பாட்டி. நடந்தே அருகில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு செல்வார். கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு வீட்டின் பூச்செடிகளில் புதிய வரவாய் மலர்ந்திருக்கும் மலர்களை பறித்து பூத்தட்டில் வைத்துக் கொள்வார். விடுமுறை தினங்களில் சில சமயங்களில் நானும் அவருடன் கோவிலுக்கு செல்வதுண்டு. காலையில் கோவிலுக்கு சென்ற நாட்கள் எல்லாமே ஒருவித கலையோடு கழிவதை பாட்டியிடம் சொல்லி பெருமைப்பட்டது நினைவில் நிற்கிறது. அப்போது பாட்டி தலையை ஆட்டி புன்னகைத்தார். என் தோளை தட்டி கொடுத்தார். ஆலய வழிபாட்டுக்கு பின்பு வீடு திரும்பி காலை சிற்றுண்டி தயார் செய்து தாத்தாவின் படத்திற்கு முன்பு வைத்து அதன் பின்னரே அதை உண்ணுவார். மதிய உணவு, தேநீர், இரவு உணவு என எல்லாமே தாத்தாவிற்கு முதல் உபசரிப்பு. தாத்தாவின் படத்தின் முன்பு எப்போதும் வெற்றிலை பாக்கு தவறாமல் இருந்தது. தாத்தாவுக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இருந்ததாம். பாட்டி வெற்றிலை கொடியை வீட்டின் வேலையோரம் வளர விட்டிருந்தார். தினமும் காலை மாலை இருவேளையும் தாத்தாவுக்கு வெற்றிலையை பறித்து படத்தின் முன்பு வைப்பதை பாட்டி மறந்ததே இல்லை. தாத்தாவின் நினைவுகள் பாட்டியின் மனதில் ஒட்டி கொண்டிருப்பதை அவருடன் உரையாடும் போது பலமுறை உணர முடிந்தது. இப்ப அக்கம் பக்கத்துல நடக்கிற புருஷம் பொண்டாட்டி சண்டைய பார்த்தா ஆச்சரியமா இருக்குமா? எங்க அப்பா அம்மா பார்த்து செஞ்சு வச்ச கல்யாணம். ஒரு நாள் கூட எங்களுக்கு சின்ன பிரச்சனை கூட வந்ததே கிடையாது. குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனை வந்தாதான் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லை. அதெல்லாம் பிரச்சனைக்கு அவங்களாகவே சொல்லிக்கிற காரணம்னு தாத்தா சொல்லுவார் என்று பாட்டி அடிக்கடி சொல்லுவார். தாத்தாவுக்கு அவரைக்காய் சாம்பார்னா உசுறு. ஆட்டிறைச்சி சாப்பிட மாட்டார். மரம் சீவிட்டு வீட்டுக்கு வந்தா அந்தியில கொல்ல கொத்த போயிடுவார். கொஞ்ச நேரம் கூட உட்காரவே மாட்டார். உழைப்பு தான். சொந்தமா சம்பாரிச்சு சாப்பிட்டாதான் உடம்புல ஒட்டுன்னு தாத்தா அடிக்கடி சொல்லுவார் என்று பாட்டி சொல்லுவார். இவ்வாறான தாத்தாவை பற்றிய பல விஷயங்கள் பாட்டியின் பேச்சினுடைய இழையோடும். தாத்தாவை இதற்கு முன்பு பார்க்காவிட்டாலும் பாட்டியின் மூலம் அவரின் சுயசரிதையை எனக்கு தெரிவித்திருந்தது. பாட்டி அமைதியானவர். அவர் அதிர்ந்து பேசி நான் கண்டதே இல்லை. பாட்டியின் மகன்கள் இருவரும் குடும்பத்துடன் வெவ்வேறு மாநிலங்களில் வசிப்பதால் பாட்டியை பார்க்க வருவது குறைவு.
அந்த வீடு தாத்தாவின் பணத்தினால் வாங்கிய வீடு என்று மட்டும் ஒருமுறை கூறியுள்ளார். பாட்டியிடம் கேட்க என்னிடம் பல கேள்விகள் தொக்கி நின்றன. உங்கள் மகனுங்க உங்களை பார்க்க வர்றது குறைவு, ஃபோன் பண்ணி பேசுவாங்களா பாட்டி? உங்களுக்கு பணம் அனுப்புவாங்களா? உங்க மகனுங்க பேர பிள்ளைங்களை பார்க்கணும்னு தோணுதா பாட்டி? உங்க மகனுங்களோட தங்களையா பாட்டி? போன்ற கேள்விகள் அந்த வரிசையில் காத்திருந்தவற்றில் சில. ஆனாலும் ஏனோ பாட்டியிடம் கேட்க நினைத்த இந்த கேள்விகள் என்னுள்ளே பதிலை அறியாமல் தொலைந்திருந்தன. பாட்டியின் இறப்புக்கு வந்த மகன்கள் இருவரும் இன்னும் பாட்டியின் வீட்டில் தங்கியிருந்தார்கள். பாட்டி உயிருடன் இருந்தபோது கூட இவ்வாறு தங்கியிராதவர்கள் இப்பொழுது தங்கியிருப்பதற்கு காரணம் இருக்கவே செய்தது. வீட்டை பற்றி கேள்வி எழுந்தபோது வழக்கறிஞரின் தகவல் புதிராய் அவர்களை சூழ்ந்திருந்தது. புதிய தகவலாய் அறியப்பட்ட அந்த புதிர் அவர்களை கிளம்ப விடாமல் தடுத்திருந்தது. பாட்டி அந்த வீட்டை விற்றுவிட்டாராம். யாருக்குமே அது வரையிலும் தெரியாமல் இருந்த விஷயம் என எல்லாருமே அப்போதுதான் தெரிய வந்தது. பாட்டி வீட்டை விற்றதை பற்றி என்னிடம் கூட சொன்னதில்லை. பாட்டி 80,000 ரிங்கிட்டுக்கு வீட்டை விற்று உள்ளதாக குடியிருப்பு பகுதியில் இருந்தவர்களிடம் மெல்ல கசிய தொடங்கியிருந்தது. பாட்டியின் வங்கி கணக்கு புத்தகத்தில் 80,000த்திற்கான வரவும் அதே சமயம் வெளியேற்றமும் செய்யப்பட்ட கணக்கு விவரம் மிக தெளிவாக பதிவு செய்யப்பட்டிருந்தது. பாட்டி காசோலை வடிவில் அதை வெளியேற்றியிருக்கக்கூடும் என பாட்டியின் மகன்கள் ஊகித்தார்கள். பெரிய இலக்கத்தை கொண்ட பணம் எங்கே என்பதை பெரிய கேள்வியாக உருவெடுத்து அவர்களுக்கு தீரா வேதனையை தந்து கொண்டிருந்தது. பணத்தின் தேடல் பாட்டியின் வீட்டை முற்றிலும் ஆக்கிரமித்திருந்தது. வீடு முழுவதும் தேடி அழுத்திருந்தார்கள். தத்தம் வங்கி கணக்குகளை ஒரு முறை சரிபார்த்து கொண்டார்கள். பாட்டி மகள்களின் வங்கி கணக்கில் பணத்தை சேர்த்ததற்கான தடயம் காணப்படாதது பெருத்த ஏமாற்றத்தை அவர்களுக்கு கொடுத்தது. மாலை நேரங்களில் நடந்து செல்வதை வழக்கமாக்கி இருந்ததால் துளசி பாட்டியின் வீட்டை நடந்தவாறே நோற்றமிட முடிந்தது. பூச்செடிகளில் பூக்கள் நிரம்பியிருந்தன. காய்ந்த பூக்கள் செடியின் காலடியில் சுயமாக வீழ்ந்திருந்தன. பாட்டியின் பேத்தி எனக்கு தோழியாகியிருந்தாள். என்னை காணும் சமயங்களில் பேசுவாள். தாத்தாவின் படமும் அவர்களின் தேடலில் தப்பிக்கவில்லை. படத்தை கண்ணாடி பிரேமிலிருந்து அகற்றி தங்களின் சந்தேகத்தை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். கலற்றப்பட்ட கண்ணாடி பிரேம் தவறி கீழே விழுந்து உடைய அதனை வீட்டின் முற்றத்தில் வீசியிருந்தார்கள். பாட்டியின் பேத்தி என்னிடம் இந்த தகவலை சர்வசாதாரணமாக ஒப்புவித்த போது என் உடல் முழுதும் அந்த கண்ணாடி துண்டுகளால் கீறப்பட்டது போல இருந்தது. காசை எங்க வச்சாங்கன்னு தெரியல. கண்டிப்பா செக்காதான் இருக்கணும். வீடு முழுக்க தேடியாச்சு, ஆனா இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அதனால அப்பா வேலைக்கு லீவு போட வேண்டியதா போச்சு. சலித்து கொண்டு பேசினாள் பாட்டியுடைய பேட்டி. நானும் வேலைக்கு லீவு போட்டுட்டு இருக்கேன். போரிங்கா இருக்கு. பாட்டியின் இறப்பு துளியும் அவளிடம் வருத்தத்தை ஏற்படுத்தவே இல்லை. இதுக்கு முன்ன உங்களை இங்க பார்த்ததில்லை என்று இவள் சொல்லவும், நாங்க இங்க வந்து 5 வருஷமாச்சு. அப்பா அம்மா எனக்கு எல்லாத்துக்கும் வேலை, டைமே இருக்காது. சித்தப்பா வீட்லையும் ரொம்ப நாள் வரல, எல்லோருமே பிஸி. அப்போ இந்த வீட்டை வாங்கினவர் யாருன்னு தெரியுமா? லாயர் ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. இந்த வீட்டை வாங்கினவர்கிட்ட ஒவ்வொரு மாதமும் பாட்டி சேவா கொடுத்துருக்காங்க. அவங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டில் இருக்க அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க என்று இவள் சொன்னாள். அன்று மாலையும் வழக்கம் போல பாட்டியின் வீட்டருகே நடந்து சென்றபோது பாட்டியின் பேத்தி எனக்காக காத்திருந்தவள் போல வீட்டினுள்ளிருந்து வெளியே வந்தாள். நான் அவளை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தேன். பாட்டி ரூம்ல ஒரு சின்ன இரும்பு பெட்டி இருந்துச்சு. அலமாரி மேல சின்னதாக பூட்டு போட்டிருந்துச்சு. அதில் தான் பாட்டி செக்க வச்சிருப்பாங்க போல. அந்த பூட்டை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவளின் குரலின் குதூகலம் தென்பட்டது. மறுநாள் சனிக்கிழமையாக இருந்ததால் காலையிலேயே பாட்டியின் வீடு வரை நடந்து செல்ல எண்ணம் தோன்ற கடைக்கு செல்வதாய் காரணத்தை முன்வைத்து நடையை எடுத்து வைத்தேன்.
பாட்டியின் வீட்டில் அனைவரும் கிளம்ப ஆயத்த பாணியில் இருப்பது எனக்கு தெரிந்தது. காரில் பொருட்களை எடுத்து வைத்த வண்ணம் பரபரப்பாக இருந்தார்கள். பாட்டியின் செக் கிடைச்சிருச்சு போல மனதிற்குள்ளாகவே சொல்லிக் கொண்டேன். காரினுள் துணிப்பையை வைத்த பாட்டியின் பேத்தி என்னை கண்டு கூப்பிட்டவாறே ஓடி வந்தாள். கடைக்கு போறேன். அவள் ஏதும் கேட்பதற்கு முன்னே வார்த்தைகள் முந்தி கொண்டன. நாங்க கிளம்புறோம் ரத்னா. உங்க ஃபோன் நம்பர் என்ன என கை தொலைபேசி எண்களை அவளின் கை தொலைபேசியில் பதிவு செய்து கொண்டாள். என் கைகளை குலுக்கி புன்னகைத்தாள் அவள். டேக் கேர் என்றவள் திரும்ப எத்தனித்தாள். பாட்டியோட செக்கு நேத்து உடஞ்ச பெட்டியில தான் இருந்துச்சா? புதிராய் மனதிற்குள் உருவெடுத்த கேள்விக்கு பதிலை தேடி அலைந்தது மனம். இல்ல ரத்னா, அந்த பெட்டிக்குள்ள வெத்தலை அடிக்கிற கல்லு தான் இருந்துச்சு என்று அவள் சொன்னாள். தாத்தாவோட தான். பல்லு இல்லாததால வெத்தலை அடிக்க யூஸ் பண்ணினாராம். தேடி கண்டுபிடிக்க முடியல. நாங்க கிளம்புறோம். ஏமாற்றம் அவளது பேச்சினில் கலந்திருந்தது. ஓகே, டேக் கேர். நடையை தொடர்ந்தேன். யூ ஆர் ரியலி கிரேட் பாட்டி. பல நாட்களாக தொலைந்திருந்த புன்னகை என்னுள் மெல்ல தடம் பதித்தது என்றார்.